श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं विजेन्द्रप्रणवं वन्दे रमजामादरं मुनिं रमजामाद्योगीन्द्रपादरेखामणिं सदा सदा आत्मसत्कार्यं रामान्यमुनिं भजे श्रीनाथसमारम्भां नादयामनमध्यमामस्माचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां ओनिचरदां विजयस्मरुव्यामोगदस्तेतराणि अस्मद्गुरो भगवतो दैकसिन्धोः अमान्यस्य शरणौ शरणं प्रपद्ये उदंसरस्य मपदाभयवट्टनाद श्रीभक्ति सारवशेखरयोगिभागात् भक्ताङ्ग्रेणुपरकाणिति श्रीमत्पराङ्गिजमुनिं नमतोऽस्मि नित्यं लोकगुरुं गुरुभिः सगपूर्वैः कूरकुलोत्तमदासमुदारम् श्रीनगवद्यभिरामवदेशो दीप्रसयानगुरुञ्जवदेहं योगाचार्य गुरुवे कृष्णपादास्य सोनवे संसारभोगिसन्दष्ट जीवजीवादवे नमः। योगाचार्य कृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्तात्मगुणाभासं वन्दे पूर्वकुलोत्तमं नमः श्रीनाथाय कुन्दीरकरजन्मने लब्धं परमप्राप्य कैङ्कर्यसालिने योगाचार्यपदाम्बोजराजहं सौयितान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वा वदति सदा सममलम् अशेषशास्त्रविदं सुंदरवर गुरुकरुणा कंदणित ज्ञानमंदिरं कलये। श्रीमच्चरारिधिराज कृपावलंबं सौम्यो वयन्द्र गगनाद्रिमुनीन्द्र भक्तं सत्यन्त युग्म सुखबोधन संप्रवीणं रामानुजं विधिवरं गुरुमाश्रयामः। श्रीमच्चरारिधिराज सौम्यजामाद्रवाणगिरियोगी पदांच भक्तं वेदान्तयुग्मसदीकरण प्रवीणं रामानुजं विधिवरं गुरुमाश्रयामः। சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த மூக்ஷுப்படி கிரந்தத்திலே பிரதம பிரகரமான திருமந்திரார்த்த பிரகடனத்திலே இன்றைய தினம் 19வது காலக்ஷேபம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி 2026 92வது சூத்திரத்திலிருந்து பார்க்க வேண்டும். 92வது சூத்திரத்திலிருந்து யதாசக்தி ஏதோ அவகாசம் விண்ணப்பிக்கலாம் என்று ஆரம்பிக்கிறேன். 92வது சூத்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, அதாவது போக திசையில் ஈஸ்வரன் அளிக்கும் போது நோக்க வேண்டும் என்று அழியாதொழிவை என்பதாக காரணம். இதற்கு முந்தைய சூத்திரத்திலே 91வது சூத்திரத்திலே என்ன கூறினார் என்றால், ஈஸ்வரன் தனக்கேயாயிருக்கும், அஜித்து பிறருக்கேயாயிருக்கும், ஆத்மாவானது தனக்கும் பிறருக்கும் பொதுவாக இருக்கும் என்று இந்த முற்பட்ட நினைவு அஞ்சனன்றுக்கே அஜித்தை போலே தனக்கேயாக எனக்கொள்ள வேண்டும் என்று இருக்கை நமசார். இந்த நமப்பதாரம் அர்த்தத்தை தெரிந்து கொண்டார் என்றால், இந்த சித்தானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அஜித்தை போலே இருக்க வேண்டும். அஜித் எப்படி இருக்கும்? அது ஒண்ணுமே பண்ணாது. அதுபோலே இவன் எம்பெருமானுக்கே அடிமையாக அவன் எது செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு அஜித் மாதிரி அஜித் காட்டையாக இருக்க வேண்டும் என்பதாக காட்டு. அப்படி இருக்கும் நினைவு இருப்பு இவனுக்கு எப்படி வரும் என்றால், இந்த நமஸ்பதா நமஹா என்ற சொல்லினுடைய அர்த்தத்தை இவன் தெரிந்து கொண்டால் அந்த நிலைமை இவனுக்கு வரும் என்பதாக காட்டினார். நமசுக்கு பூர்வத்தில் பிறந்த பிரதிபக்தியை பற்ற இதில் பிறந்த பிரதிபக்திக்குண்டான வாசியை அருளி செய்தார்.
அதைத்தான் ஈஸ்வரன் தனக்கேயாக இருக்கும், அஜித் பிறருக்கேயாக இருக்கும், ஆத்மா தனக்கும் பிறருக்கும் பொதுவாக இருக்கும் அப்படின்னு அது முற்பட்ட நிலை. எது முற்பட்ட நிலை? நமஸ்தை அறிவதற்கு முன்னால். நமப்பதார்த்தத்தை அறிந்து கொண்டால் ஆத்மா எப்படி இருக்கும் என்றால் அஜித்தை போலே தனக்கேயாக எனக்கொள்ளும் இது. அவன் என்னை கொண்டு ஆட்கொள்வதற்கு அஜித் காஷ்டையை போல இவன் இருக்க வேண்டும் என்பதாக காட்டி முந்தைய சூத்திரத்தில், அதாவது 91ஆவது சூத்திரம். 92ஆவது சூத்திரத்தில் என்ன காமிக்கிறார் என்றால் அதாவது என்பதாக அதை மேலும் விவரிக்கிறார். போக தசையில் ஈஸ்வரன் அளிக்கும் போது நோக்க வேணும் என்று அழியா தொழிலை. இதுக்கு அவதாரிகை எழுதுகிறார். தனக்கேயாக என்ற அத்தை உபபாதிக்கிறார், அதாவது என்று தொடர். தனக்கேயாக எனக்கொள்ளும் இதேன்னு இந்த ஜீவன் அஜித்தை போல இருக்க வேண்டும் என்பதை காட்டினார் இல்லையா? எம்பெருமான் தனக்கே உரியவன், ஈஸ்வரன் தனக்கே உரியவன், அஜித்து பிறருக்கே உரியவன், ஆத்மா தனக்கும் பிறருக்குமா இருப்பவன் சாமான்யமாக. அது முற்பட்ட நிலை. அஞ்ஞனன்றுக்கே அப்படி இல்லாமல் அஜித்தை போலே தனக்கேயாக எனக்கொள்ளும் இது என்று இருக்கும் நிலை பிற்பட்ட நிலை. அந்த பிற்பட்ட நிலை என்ன? நமஸ்பதார்த்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்த பிறகு என்பதாக காட்டி, அதாவது அந்த தனக்கேயாக எனக்கொள்ளும் இதே என்ற இதை மேலும் விவரிக்கிறார். அதாவது என்று தொடங்கி போக தசையில் ஈஸ்வரன் அளிக்கும் போது நோக்க வேணும் என்று அழியாதொழிகை என்பதாக. இத்தால் அத்தலைக்கு ரசமாம்படி விநியோகப்படுகிறார். இத்தால்னு எத்தால்? இந்த சேதனன் தனக்கேயாக எனக்கொள்ளும் மீதே என்று எம்பெருமானிடம் அடிபணிந்து இருக்கும் பொழுது அத்தலைக்கு அந்த எம்பெருமானுடைய பட்சத்திற்கு ரசமாம்படி எம்பெருமானை இவன் டோட்டல் சரண்டர். அப்போ அவன் இவனை என்ன பண்ணாலும் சரி, இவன் மேலே ஏறி உக்காண்டாலும் சரி, இவனை தூக்கின்றாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நோ அப்ஜெக்ஷன். அதைத்தான் அத்தலைக்கு எம்பெருமானுடைய பட்சத்திற்கு ரசமாம்படி விநியோகிக்கப்படுகையாகும். அவன் என்ன செய்தாலும் வாய்மொழி கொண்டு, அது அவன் என்ன செய்தாலும் அது அவனுடைய போகத்திற்கு நம்முடைய போகத்திற்கு அன்னு என்று நினைப்போம் நினைவு. அந்த எம்பெருமான் தன்னோடு கலந்து பரிமாறும் திசையில் அந்த எம்பெருமான் இவனை கட்டி தழுவி முகரும் பொழுது பரிமாறும் திசையில் போக்தாவான ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வரன் இவனை கட்டி தழுகிறார் என்றால் இவன் மேலே உள்ள ஒரு வியாமோகத்தால் தானே, இவன் மேலே இருக்க ஒரு ஆசையினால் தானே எம்பெருமான் இவனை கட்டி தழுகிறான். ஆகவே அந்த பரிமாறும் திசையிலே போக்தாவான ஈஸ்வரன், அவனுக்கு என்னென்ன போக்தா நன்மையோ அதை இவன் தடுக்கக்கூடாது, அவன் அதை அனுபவிக்கட்டும் என்று விட்டுவிட வேண்டும். அந்த போக்தாவான ஈஸ்வரன் ஆட்கொள்வானுக்கு என்னுயிர் உண்ட மாயன் என்கிறபடியே ஆழ்வார் காமிக்கிறார். ஆட்கொள்வான் என்று என் உயிர் உண்ட மாயன், என் உயிரை அவன் உண்டான், என்னை வாரிக்கொண்டு என்னை முற்றிலும் பேலினான், என்னை விழுங்கினான். காரக்கும் கார்கரையப்பன் கடியனேன். அவன் இவனை வாரி கண்டு கட்டி தழுவி பரிசி இவனை அணைத்து அவனுடைய போகத்திற்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யும் பொழுது ஆட்கொள்வான் என்று என் உயிர் உண்டமா, என் உயிரை அவன் உண்டான் என்கிறபடியே அடிமை கொள்வாரை போலே புகுந்து தன் வியாபகத்தாலே தாளன் என்று பரிமாறி. ஈஸ்வரன் எப்பேற்பட்டவன்? அவன் சுதந்திரன். அவன் இவனிடத்திலே கட்டி தழுவி பருவி முழுசி பரிமாறும் போது என்றால் இவன் மேலே இருக்கிற ஒரு வியாபோகம் அவனுக்கு ஆசை. அந்த ஆசையினாலே தன் வியோமோகத்தாலே
தாளன் என்று வருமாறு அப்பேற்பட்டவர் சர்வஸ்மாத் பரத். அவன் இவனை தேடி வரும் பொழுது அவள் பரிமாறும் பொழுது அத்தலையில் சேஷோத்தத்தை அளிக்கும் போது நம் சேஷோத்தத்தை நாம் நோக்க வேண்டும். அவன் நம்மிடம் இவ்வளவு தூரம் வரான், நம்முடைய கட்டி பரிமாறுகிறான், கட்டி தழுவுகிறான் என்றால் அந்த நைச்சியம் பாவித்து இராய்த்து அவன் போகத்தை அடையாதல். அப்போ அவன் கட்டி தழுவும் போது ஏன்னா நீ தொடாதே, நான் வரமாட்டேன், நான் நீ ஓடி போனேன், அவனை விட்டு நீ ஓடி போய் விட்டாய் என்றால் அது ஓடி போடாமல் நைச்சியம் பாவித்து அவன் என்னதான் பண்ணிக்கிட்டுமே அப்படின்னு நைச்சியம் பாவித்து இராய்த்து நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அவனுடைய போகத்துக்கு அது கொத்தையாகிவிடும் அப்படின்னு அவன் என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம்னா அப்படியே இருக்கும் நிலை. அதை நைச்சம் பாவித்து இராய்த்து அவன் போகத்தை அழியாது. நீ ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் பண்ணிட்டா அவன் போகத்துக்கு கொத்தையாகிவிடும், அது குற்றமாகிவிடும், அவன் போகத்துக்கு அது இழிவாகிவிடும், அவன் போகத்துக்கு அது கம்மியாகிவிடும். ஆகவே அவர் என்ன செய்தாலும் செய்யட்டும் என்று இராய்த்து பாவித்து நம் சேஷத்தை நாம் நோக்க வேண்டும் என்று நைச்சம் பாவித்து இராய்த்து அவன் போகத்தை அழியாதுள்ளது. நீ அவனுக்கு அடிமைப்பட்டவன் தான், பாரதந்திரத்தோடு தான் இருக்க. அந்த பாரதந்திரத்திலே ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு வந்துருதுன்னா அவனுடைய போகத்துக்கு அது கம்மியாகிவிடும், அது கொத்தையாகிவிடும், அவன் போகத்தை அழித்ததாகிவிடும். ஆகவே அவன் போகத்தை அழியா ஜொலிகை என்கை என்பதாக போக தசையில் ஈஸ்வரன் அளிக்கும் போது நோக்க வேணும் என்று அழியாதொலிகை. போக திசையிலே ஈஸ்வரன் உன்னை அனுபவிக்கும் பொழுது, உன்னை வாரிக்கொண்டு விழுங்கும் பொழுது நோக்க வேண்டும், நீ அவனையே நோக்க வேண்டும். ஒருவனே நோக்கம் உயர்வு என்பது போல அவன் என்ன செய்தாலும் பரவாயில்லை என்ற நினைவோடு இருக்க வேண்டும். அவனுடைய போகத்திற்கு நீ அழிவை உண்டாக்கிடக் கூடாது என்பதாக இந்த சூழ்நிலைகளை காட்டுகிறார். திருவாய்மொழியிலே 9 7வது பாசுரத்திலே ஆட்கொள்வானத்து எண்ணுயிர் இண்டமாயன் என்று கூறுவதற்கு ஏற்ப எம்பெருமான் ஜீவனுடைய தொண்டினை ஏற்கும் பொருட்டு ஜீவனுக்கு மிக அருகில் அவனில் உள்கலந்து நிற்பான். அப்படி அவன் நிற்கும் பொழுது அந்நிலையில் எம்பெருமானுக்கும் ஜீவனுக்கும் மீது கரைகடந்த காதல் உண்டாகும். அந்த எம்பெருமான் அங்கே விழுந்து இங்கே வெண்ணில் இருந்து மண்ணில் உன்னை வாரிக்கொள்கிறான் என்றால் அந்த எம்பெருமானுக்கு இந்த ஜீவன் மீது கரைகடைந்த காதல், காதல் கடலில் மிக பெரிதா என்பதாக கடலை விட மிக பெரிதான காதல் வியாமோகம் எம்பெருமானுக்கு உன் மீது. அதனால் அவன் கரைகடந்த காதல் உண்டாகும். அப்போது நாம் அவனுக்கு அடிமை என்ற நிலையை மாற்றி அவன் நமக்கு எதையும் செய்வானாக என்று நிற்கிறான். அப்போ அவன் வரும் பொழுது அடிமை என்ற நிலையை மாற்றி அவன் நமக்கு எதையும் செய்வானாக என்று நாம் நிற்க வேண்டும். அந்த நேரத்திலே அப்படி நாம் நிற்கும் பொழுது நாம் நம்முடைய அடிமைத்தனத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஏதோ எண்ணி அவன் நமக்கு செயல்படுவதை தடுக்கக்கூடாது. அவன் நமக்கு கட்டி தழுவி பரிமாறும் பொழுது நம்ம ஏதாவது அவனுடைய போகத்திற்கு இடையூறாக ஏதாவது சின்ன துரும்பு மாதிரி ஒரு காரியமும் கூட செய்யக்கூடாது என்பதாக காமிக்க. இப்படியாக அவனுடைய மகிழ்ச்சிக்கு தடுக்காமல் நாம் இருக்க வேண்டும். அவன் என்னை அனுபவித்துக் கொள்ளட்டும் என்று நாம் அவன் என்ன செய்தாலும் அவன் நம் மீது உள்ள காதல் மேல்தானே, காதல் கரைபுரண்டு ஓடிதால் தானே நம்மிடமே இருக்கிறான். ஆகவே அவனுடைய மகிழ்ச்சியை தடுக்காமல் நாம் இருக்க வேண்டும். இது எப்படின்னா, உதாரணம் 2 புறா இருக்கும் இல்லையோ, 2 புறா சேரும் பொழுது ஒரு பெண் புறா ஆண் புறா. அந்த பெண் புறா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆண் புறாவும் சரி காக்கையும் சரி பட்சி விசேஷத்துல இந்த ஆண் புறா பெண் புறா தலையை இப்படி கொத்தும், அப்படி கொத்தும் போது பெண் புறா அப்படியே தலை சாஞ்சின்னு இருக்கும். அது கொத்துறதை விட்டுரும், கொத்துறதை சம்டைம்ஸ் விட்டுரும். அப்போ கூட கொத்தி முடிஞ்சிருத்தானா இல்லையா அப்படின்னு தலை தூக்கி பார்க்காது. அவன் எவ்வளவு தூரம் கொத்தணுமோ அவ்வளவு தூரம் கொத்தட்டம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கூட ஆடாம அசையாம காத்துட்டு இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம்னு கொத்தும், அப்புறம் கொஞ்சம் நாள் சும்மா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம்னு குத்தும்,
அது எவ்வளவு நாளைக்கு ஒத்துறதோ அவ்வளவு நாளைக்கு அப்படியே அடிபணிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஜீவனானவன் எம்பெருமான் நம்மை வந்து கரைபுரண்ட காதலால் வந்து நமக்கு தழுவி கட்டி பரிமாறும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் ஒரு ஷேக், அந்த புறா ஷேக் பண்ணிட்டா அது வந்து ஐயோ இதுக்கு இஷ்டம் இல்லைன்னு பயந்து மறுத்து போயிடுமோ என்னமோ அப்படின்னு தலை முழிஞ்சுட்டே காட்டிட்டு இருக்கும். அதுபோலே நாம் காட்ட வேண்டும் என்பதாக இப்படி அவனுடைய மகிழ்ச்சிக்கு நாம் தடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதாக இந்த சூத்திரத்திலே காண்கிறார். அடுத்த சூத்திரத்திலே 93வது சூத்திரம், அழிகைக்கு ஹேது கீழே சொல்லித்து மேலும் சொல்லும் என்பதாக காண்கிறார். அதாவது இப்படி இவன் அழுகைக்கு ஏதுவன் என்று அருளை செய்தார். அழுகைக்கு ஏது என்று தொடங்கி எம்பெருமான் இவன் எதுக்கு அங்கேருந்து வந்து இவன்கிட்ட வந்து இழியணும் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன என்பதாக அருளை செய்கிறார். அழுகைக்கு ஏது என்று தொடங்கி அழுகைக்கு ஏது கீழே சொல்லிற்று மேலும் சொல்லும். அதாவது இவ்விதம் இந்த ஜீவன் எம்பெருமானின் மகிழ்ச்சியை அழித்துவிட நினைப்பதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு விடையருளை செய்கிறார். இந்த ஜீவன் எம்பெருமானுடைய மகிழ்ச்சியை அழித்திடக்கூடாது. அப்படி மகிழ்ச்சியை அழித்துவிட இவன் நினைத்தானாலே அதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு விடையருளை செய்கிறார். அழுகைக்கு ஏது கீழே சொல்லித்து மேலும் சொல்லும். அதாவது ஈஸ்வரன் மேல் விழுந்து விநியோக கொள்கிற தசையிலே எம்பெருமான் இவன் மேலே விழுந்து இவனை விநியோகித்துக் கொள்ள வருகிறார். இவன் நைச்சியம் பாவிக்கிறான், இவன் இராய்க்கிறான். அவன் போகைக்கு அழிக்கைக்கு ஹேது. அப்ப அவன் போகத்துக்கு இவன் என்ன ஹேதுவாக அழித்து விடுவான் என்றால் சேஷத்துவமே ஆத்மாவுக்கு சொரூபம் என்கையாலே கீழே பிரணவத்திலே சொல்லிற்று. சேஷத்துவம் தான் ஆத்மாவுக்கு சொரூபம் அப்படின்னு சொல்லியிருக்கு கீழே. சதுர்த்தியிலே கிங்கர சுவாவனாக சொல்கையாலே மேல் பதத்திலும் சொன்னான். சேஷத்துவமே ஆத்மாவுக்கு சொரூபம்னு கீழே எல்லாம் சொல்லிருக்கு. மேலே சதுர்த்தியிலே நாராயணாய கிங்கர சுவாவம் சொல்கையாலே என்ன பண்ணணும் அப்படிங்கிறாலே மேல் பதத்திலும் சொல்லுகிறது. ஆக சேஷத்துவம் ஆத்மாவுக்கு தான் சொரூபம் என்பதை கீழிலும் விவரித்தோம், மேலிலும் விவரிக்கிறார் என்பதாக காண்கிறோம். அதாவது சர்வேஸ்வரன் தானாகவே வந்து ஜீவனுடன் தன்னை பரிமாறும் பொழுது அந்த ஜீவன் தன்னுடைய தாழ்மையை கருத்தில் கொண்டு சர்வேஸ்வரனின் அந்த செயலை அளிப்பதற்காக காரணம் அடிமையாக இருப்பதே ஆத்மாவுக்கு இயல்பு என்ற பிரணவத்தில் கூறப்பட்டது. நாராயண பதத்தில் 4ஆம் வேற்று உருபையாக ஆய என்பதன் மூலம் இந்த ஜீவனின் கைங்கரியம் இயல்பாயே கூறப்பட்டது. இவையே காரணமாகின்றன என்பதாக காட்டி இந்நினைவு பிறந்த போது கிருதகிருத்தியன் என்பதாக அடுத்த சோத்திரத்திலே காட்டு. அதாவது இனி இந்த பாரதந்திரிய பிரபத்தினுடைய வைபவத்தை பலபடியாக அருளி செய்யாய் நின்று கொண்டு அப்படின்னா பாரதந்திரத்தின் வைபவத்தை அருளி செய்து இப்பதத்தை நிகமித்து அருளுகிறார் மேல் என்பதாக காட்டுகிறார். இந்நினைவு பிறந்த போது கிருதகிருத்தியன். இந்நினைவு என் நினைவு, நான் எம்பெருமானுக்கே அடிமை அப்படிங்கிற நினைவு, அந்த பாரதந்திரிய நினைவு. இந்நினைவு பிறந்த போது கிருதகிருத்தியான். இந்த நினைவு உனக்கு பிறந்துருச்சுன்னா நீ கிருதகிருத்தியான். கிருதகிருத்தியன் என்ன? செய்வதை செய்து அதனால் வரும் பயனை அடைபவன். இந்த நினைவு இல்லாத போது, இந்த நாலேஜ், இந்த ஞானம் இல்லாத போது எல்லா துஷ்கிருதங்களும் கிருதமகா. இந்நினைவு பிறந்த போது கிருதகிருத்தியன். இந்நினைவு இல்லாத போது எல்லா துஷ்கிருதங்களும்
கிருதமஹா. இந்நினைவிலே எல்லா சுகிருதங்களும் உண்டு. இந்த நினைவு பாரதந்திர நினைவிலே எல்லா சுகிருதமும் எல்லா நன்மையும் ஏற்படும். இந்நினைவு இன்னைக்கே இந்த நினைவு இல்லாட்டா, நான் எம்பெருமானுக்கு அடிமை என்ற பாரதந்திரிய ஞானம் இல்லாவிட்டால், இது இன்னைக்கு இருக்க பண்ணும் இந்த ஞானம் இல்லாம ஒருத்தன் யாகம் பண்றான், யஜ்ஞம் பண்றான், பிராயச்சித்தம் பண்றான், அப்படி எது பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை, அது நிஷ்பிரயோஜனம். இது இன்னைக்கே பாரதந்திர ஞானம் இன்னைக்கே இருக்க பண்ணும் யஜ்ஞாதிகளும் பிராயச்சித்தாதிகளும் நிஷ்பிரயோஜனங்கள், அவையெல்லாம் வேஸ்ட். இந்த ஞானம் இருந்து அதெல்லாம் யாக யஜ்ஞாதிகள், தபசுகள், தானங்கள், பிராயச்சித்தங்கள் எல்லாம் பண்ணினால் அது பிரயோஜனம். இந்த பாரதந்திரிய ஞானம் இல்லாமல் நான் உனக்கு அடிமை, எம்பெருமானுக்கு சேஷத்துவ ஞானம் இல்லை அப்படின்னா, அந்த ஞானம் இல்லாமல் நீ பண்ணுகின்ற எல்லா காரியங்களும் நிஷ்பிரயோஜனங்கள், அது வீணானது. இது தன்னாலே எல்லா பாவங்களும் போகும். இந்த பாரதந்திரிய ஞானத்தினாலே எல்லா பாவங்களும் உனக்கு ஒளிந்து போய்விடும், எல்லா பலன்களும் உண்டாகும், உனக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பதாக காண்கிறார். இனி இப்பாரத இத்தாலே இப்பாரதந்திரிய பிரதிபத்தியினுடைய வைபவத்தை பலபடியாக அருளி செய்ய இப்பதத்தை நிகமித்து அருளுகிறார். மேல் அதாவது நமகா என்ற பதம் மூலம் உணர்த்தப்படுகிற பாரதந்திர நிலைமையை, அதனுடைய மேன்மையை அருளி செய்கிறார். நமகா அப்படிங்கிற சப்தத்தினுடைய பதம், அந்த பதம் எதை உணர்த்துகிறது? நான் எனக்கு உரிய நல்லேன், உனக்கே என்று சேஷத்துவ ஞானத்தை, பாரதந்திரியத்தை காட்டுகிறது. அந்த பாரதந்திரியத்தின் நிலைமை, அந்த நிலை, அதனுடைய காஷ்டை, அதனுடைய வைபவம், அதனுடைய மேன்மை, அதனுடைய உயர்த்தி, அதை மேலே அருளி செய்கிறார். இந்நினைவு பிறந்த போது கிருதகிருத்தியன் என்றது. தனக்கேயாக எனக்கொள்ளும் ஈதே, தனக்கேயாக எனக்கொள்ள வேண்டும் என்னும் இவ் அத்தியந்த பாரதந்திரிய பிரதிபத்தி பிறந்த போது, அவன் தனக்கே ஆக அவனுக்கே என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இந்த அத்தியந்த பாரதந்திரிய பிரதிபத்தி இவனுக்கு பிறந்த போது, தன்னுடைய இதத்துக்கு உடலாக செய்ய வேண்டுவதெல்லாம் செய்து தலை கட்டினான். அத்தியந்த பாரதந்திரிய ஞானத்தோட அந்த பிரதிபத்தி இவனுக்கு வந்துவிட்டாள் என்றால், தன்னுடைய விதத்துக்கு உடலாக செய்ய வேண்டுவதெல்லாம் இவன் செய்து தலை கட்டினவன் ஆக, இந்நினைவு இல்லாத போது, இந்த நினைவு அவனுக்கு வராத போது, அது இல்லாத போது எல்லா துஷ்கர்மங்களும் கிருதம் என்றது. இந்நினைவு இல்லாத போது எல்லா துஷ்கர்மங்களும் கிருதம். இந்த நினைவு இல்லாவிட்டால் நீ என்னதான் பண்ணினாலும் அவை பிரயோஜனம் இல்லை. இப்பாரதந்திரிய பிரதிபக்தி இல்லாத போது, இந்த பாரதந்திர பிரதிபக்தி இல்லாம யாகம், யஜ்ஞம், தானம், தபசு என்ன பண்ணினாலும் அதையெல்லாம் பிரயோஜனம் இல்லை என்பதாக காட்டுகிறார். அதுக்கு ஒரு ஸ்லோகத்தை மாமுனிகள் இங்கே ஒரு ஸ்லோகத்தை காண்பிக்கிறார். அந்த ஸ்லோகமானது என்னவென்றால், கிம் தேன ந கிருதம் பாவம் சோரேன ஆத்ம அபகாரினா என்கிறபடியே சகல துஷ்கிருதங்களும் இவனாலே செய்யப்பட்டதாய். கிம் தேன ந கிருதம் பாவம் சோரேன ஆத்ம அபகாரினா, ஆத்ம அபகாரினம், திருடு தொழில் என்பது தவறு. திருடவனுக்கு என்ன பட்டம்? அவன் திருடன் அப்படின்னு பட்டம்.
இப்போ இந்த பாரதந்திரிய ஞானம் இல்லாவிட்டால் எல்லாரும் திருடர்கள். பாரதந்திரிய ஞானம் இல்லைன்னா இந்த ஆத்ம வஸ்து யாரோடதுன்னா என்னோடது. அந்த பாரதந்திரிய சேஷத்து ஞானம் வந்துருச்சுன்னா யாரோடதுன்னா எம்பெருமானோடது. இந்த ஞானம் வந்தா எல்லா துஷ்கிருதங்களும் கிருதம். இந்த ஞானம் இல்லாட்டா என்னன்னு பெரிய காரியங்கள் பண்ணினாலும் அவையெல்லாம் நிஷ்பிரயோஜனம். அதைத்தான் கிம் தேன நகிருதம் பாவம் சோரேன ஆத்மாவகாரினா. ஒரு திருடன் ஏதாவது காரியம் பண்ணா அவனுக்கு திருடன்னு சொல்றோம். இவன் நான் எனக்கு அடிமை இல்லை, நான் எம்பெருமானுக்கு அடிமை அப்படி நினைத்தால் இவன் சோரன் அல்ல. நான் எனக்கே உரியவன் எம்பெருமானுக்கு உரியவன் அல்லன்னு நினைத்தா இவன் சோரன், இவன் திருடன். அதைத்தான் ஆழ்வார் வானமாமுடைய திவ்யதேச பாசுரத்திலே ஆரணக்கு என் பாதமே சரணாக தந்தளித்தாய், உனக்கு ஒரு கைமாறு நான் ஒன்றுள்ளேன், எனது ஆவியும் உனதே, எனது ஆவியும் உனதே. அந்த சேஷத்து ஞானம் அது வந்துருதுனாதான் அந்த நினைவு பிறந்த போது இவன் கிருதகிருத்தியன், அந்த நினைவு இல்லாத போது இவன் கிருதகிருத்தியன் அல்லன். அந்த நினைவு வந்தால் பாரதந்திர பிரதிபத்தி பிறந்த போது தன்னுடைய ஹிதத்துக்கு உடலாக செய்ய வேண்டுவதெல்லாம் இவன் செய்து தலை கட்டுவான். அந்நினைவு இல்லை என்றால் அந்த இதத்துக்கு உடலாக செய்ய வேண்டும் செய்த காரியங்கள் எல்லாம் அவன் தலை கட்டினாலும் அது தலை கட்டினால் போல் ஆகாது என்பதாக காட்டுகிறார். ஆகவே இந்நினைவிலே என்ன, இந்த பாரதந்திர நினைவிலே சுகிருதங்கள் உண்டு. இது உண்டாகவே எல்லா சுகிருதனும் பண்ணினால் பிறக்கும் பிரீதி ஈஸ்வரனுக்கு விலகையாலே. இது பண்ணிட்டான்னா எல்லா காரியம் கிருதகிருத்தியம். இந்த பாரதந்திரிய பிரதிபக்தியிலே சகல சுகிருதமும் உண்டு. இதிலே எல்லா விதமான நன்மைகளும் உண்டு. இது இன்னைக்கே இருக்கும் பண்ணும் யஜ்ஞாதிகளும் இந்த ஞானம் இல்லாமல் அவன் பண்ண யஜ்ஞம் யாகம் யஜ்ஞம் பிராயச்சித்தாதிகளும் நிஷ்பிரயோஜகங்கள். அவைகள் விழலுக்கு எரித்த நீராக வீணாகிவிடும். இந்த பாரதந்திரிய பிரதிபத்தி இன்னைக்கே இருக்க செய்து ஈஸ்வர பிரணிதார்த்தமாக இவன் பண்ணும் யாகாதி கர்மங்களும் தன் பாவ விமோச்சனார்த்தமாக பண்ணும் கிறிஸ்தர சாந்திராயனாதிகளை பிராயச்சித்தாதிகளும் எத்தனை பிராயச்சித்தாதி பண்ணினாலும் ஈஸ்வர பிரீதிக்கும் சுபாவ விமோச்சனத்துக்கும் உடல் ஆகாமையாலே நிஷ்பிரயோஜனங்கள் என்ற. இவன் எத்தனை தான் யாகம் பண்ணாலும் கிருஷ்ணம் பண்ணாலும் சாந்திராயண விரதம் பண்ணினாலும் இந்த பாரதந்திரிய ஞானம் இல்லாமல் பண்ணினால் அவையெல்லாம் துஷ்கிருதம். இந்த ஞானத்தோட பண்ணினால் ஈஸ்வர பிரீதிக்கும் ஓப்பாகும், இவன் சுபாவ விமோச்சனத்துக்கும் உடலாகும். இந்த ஞானம் இல்லாவிட்டால் அது உடல் ஆகாமையாலே அவைகள் அந்த யாக யஜ்ஞாதி சாந்திராயண கிருஷ்ண பாவ பண்ணும் பாவ விமோச்சனத்தாக பண்ணும் யாகாதி கர்ம தன் பாவ விமோச்சனார்த்தமாக பண்ணும் கிருஷ்ண சாந்திராயண பிராயச்சித்தாதிகள் எத்தனை பண்ணினாலும் அத்தனையும் வீண் என்பதாக. இது தன்னாலே எல்லா பாவங்களும் போ. இது தன்னாலே சேஷத்துவ ஞானம் பாரதந்திரிய ஞானம் இருந்தால் எல்லா ஞானங்களும் போம், எல்லா பலன்களும் உண்டாகும். இந்த பாரதந்திரிய பிரதிபக்தியாலே ஈஸ்வரன் இவ்வளவிலே அனுக்கிரக அதிசயத்தை பண்ணுகையா ஆகையாலே அவனுடைய நிகிரகாத்மமான சகல பாவங்களும் போகும். உன் அடியாருக்கு என் செய்வன் என்றே இருத்தினி என்கிறபடியே இவனுக்கத்தை செய்ய வேண்டும் என்று மேன்மேலும் உபகரிக்கிறாரே. இந்த ஞானம் இவனுக்கு வந்திருந்தா இவனுக்கு மேன்மேலும் இவனுக்கு என் அடியாருக்கு என் செய்து இருந்தாய், உன் அடியாருக்கு என் செய்வேன் என்றே இருத்தினி என்று அதன்படியே இவனுக்கத்தை செய்ய வேண்டும் என்று மேன்மேலும் அவன் உபகரிக்கிறாரே. சம்சார நிவிற்த்தி தொடக்கமாக கைங்கரிய பிராப்தி பரியந்தமாக சகல பலன்களும் இவனுக்கு உண்டாகும் என்றே. ஆக இந்த மத்தியம பதார்த்தத்தை அருளி செய்தார். ஆகவே இந்த திருமந்திரார்த்தத்திலே உள்ள மத்தியம பதம் நடுவிலே இருக்கக்கூடியது எது? நமஹா.
அந்த நமகா என்ற மத்தியம பதமானது அருளி செய்கிறார். ஆகவே மத்திய பதார்த்தத்தை நமகா என்பது மிகவும் முக்கியம் என்பதாக. இந்நினைவு பிறந்த போது கிருதகிருத்தியன் என்பதன் மூலம் திருவாய்மொழியிலே தனக்கேயாக எனக்கொள்ள வேண்டும் என்று கூறும் நிலை ஏற்பட வேண்டும். அதாவது தான் முழுதுமாக சர்வேஸ்வரனையே சார்ந்து உள்ளோம் என்ற சிந்தனை இவனுக்கு மேலோங்கி இருக்க வேண்டும். இதன் மூலம் தன்னுடைய நன்மைக்கு தேவையான அனைத்தையும் அந்த ஜீவன் இயற்றி முடித்தவன் ஆகிறான். இந்நினைவு இல்லாத போது எல்லா துஷ்கிருதங்களும் கிருதம் என்பதன் மூலம் சர்வேஸ்வரனுக்கு நான் பாரதந்திரம் என்ற நினைவு நீங்கிவிட்டால், அந்த நினைவு இல்லாவிட்டால் நிகழ்வது என்ன என்றால், அதைத்தான் இந்த மகாபாரத ஸ்லோகத்திலே ஆதிபர்வத்திலே கிந்தேன நகிருதம் பாவம் சோரேன ஆத்ம அவகாரினா, ஆத்மாவை திருடும் இது போன்றவற்றால் எந்த பாவம்தான் செய்யப்படவில்லை. அடுத்தவன் சொத்தை தன் சொத்துன்னு நினைச்சுட்டா அது பாவம் இல்லையா? உன் வீட்டு அது என் வீடு நினைச்சுட்டா அது எப்படி என்னடா ஆகும்? உன் வீடு உனக்கே தானே. ஆகவே அதுபோல இந்த ஆத்மா அவனுடையது, அதை என்னுடையது நினைத்து கொண்டால் அது ஒரு திருட்டு காரியம் தானே. திருடன் தானே அவ்வாறு செய்வான். ஆகவே நீயும் திருடன் தானே. ஆகவே அதை விவரிக்கிறார். இது போன்ற ஆத்மாவை திருடும் இது போன்றவற்றால் எந்த பாவம்தான் செய்யப்படவில்லை. இவன் இந்த பாவத்தை செய்கிறவன் எல்லா பாவத்தையும் செய்வான். ஆக அனைத்து பாவங்களும் இவனால் செய்யப்பட்டதாகி விடுகிறது என்பதாக காட்டி, இந்நினைவில் எல்லா சுகிருதங்களும் உண்டு என்பதன் மூலம் என்ன கூறுகிறார் என்றால், தான் சர்வேஸ்வரனுக்கு பரதந்திரன் என்ற சிந்தனை இவனுக்கு உண்டாகிறது. இந்த ஜீவன் அனைத்து நன்மைகளையும் செய்துள்ளான் என்று எம்பெருமானுக்கு அந்த ஜீவன் மீது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இதனால் அந்த ஜீவனுக்கு மேலும் அனைத்து நன்மைகளும் இந்த எம்பெருமான் செய்கிறான். ஆக இது இன்னைக்கே இருக்கும் யஜ்ஞாதிகளும் பிராயச்சித்தாதிகளும் நிஷ்பிரயோஜனங்கள் என்பதன் மூலம் கூறப்படுகிறது. ஜீவனுக்கு தான் சர்வேஸ்வரனுக்கு பரதந்திரன் என்ற நினைவு இல்லாவிட்டால் சர்வேஸ்வரனை மகிழ்விக்கும் விதமாக ஜீவன் இயற்றும் யாகம் முதலான கர்மங்களும் தன்னுடைய பாவங்கள் நீங்கும் வகையில் இயற்றப்படும் கிருஷ்ணம் மற்றும் சாந்திராயன கர்மங்களும் எந்த பலனையும் அளிக்காது. எப்போ பலன் அளிக்கும்? தான் ஜீவன் தான் சர்வேஸ்வரனுக்கு பரதந்திரன் என்ற நினைவு இருந்தால் அளிக்கும். அந்த நினைவு இல்லாவிட்டால் அவை ஒன்றும் பலன் அளிக்காது. இவை சர்வேஸ்வரனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் செயலையோ அல்லது பாவங்களை நீக்கும் செயலையோ செய்யாது. எனவே இவை பலனற்று போய்விடும். ஆகையினால் இது தன்னாலே எல்லா பாவங்களும் போம், எல்லா பலன்களும் உண்டாம் என்பதன் மூலம் கூறப்படுவது சர்வேஸ்வரன் மீது ஜீவன் சார்ந்து இருப்பதால் சர்வேஸ்வரன் அந்த ஜீவன் மீது தனது அனுக்கிரகத்தை பொழிகிறார். இதனால் சர்வேஸ்வரனின் சீற்றத்தை சம்பாதிக்கக்கூடிய ஜீவனின் பாவங்கள் அனைத்தும் அந்த ஜீவனை விட்டு விலகிவிடும். திருவந்தாதிலே ஆழ்வார் உன் அடியாருக்கு என் செய்வேன் என்றே இருத்தி என்பதற்கு ஏற்ப சர்வேஸ்வரன் தன்னை அடைந்த ஜீவனுக்கு என்னென்ன நன்மையை செய்வோம் என்று அவன் சிந்தித்தபடியே உள்ளான். இதனால் சம்சார பந்தத்தில் இருந்து இவன் விலகி பகவத் கைங்கரியம் செய்வது என்ற நிலை வரை உள்ள அனைத்து பலன்களும் ஜீவனுக்கு கிட்டுகிறது. இது எப்படி கிட்டுகிறது என்றால், நமஹா என்ற பதத்தின் நடுப்பதமான பொருளை அருளி செய்கிறது.
இவன் நமகான்னு சொன்னதுக்கு இவனுக்கு இத்தனை பிரயோஜனம். ஆகவே இந்த நமகா என்று சொல் இவனுக்கு அனைத்தையும் கொடுக்கிறது என்பதாக காட்டி அதுக்கு அடுத்த சூழலிலே நாராயண பதார்த்தத்தை அருளை செய்கிறார். நாராயணன் என்று தொடங்கி என்பதாக அடுத்த சூத்திரத்துக்கு அவதாரி. அடுத்த சூத்திரம் 95வது சூத்திரம். இது என்ன சொல்றது அப்படின்னா, ஓம் நமோ நாராயணாய. நாராயணா, இப்ப நாராயணன் என்றது என்ன, அந்த பதத்துக்கு அந்த சொல்லுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை மேலே காட்டுகிறார். நாராயணன் என்றது நாரங்களுக்கு அயனம் என்றபடி. அடுத்து நாராயணன் என்ற பதத்தின் திரண்ட பொருளை அருளை செய்கிறார். திரண்ட பொருள் நாராயண சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு, அதாவது இந்த நாராயண பதம்தான் நாராயணா அயனம் யகா சகா நாராயணஹா என்றும், நாராகா அயனம் யஸ்ய சகா நாராயணஹா என்றும் இரண்டு விதமாக விற்பத்தி. முதலிலே கூறின நாராயணா அயனம் யஸ்ய சகா அப்படின்னு சொன்னா அது சம்ஸ்கிருத வியாகரணப்படி அது தத்புருஷ சமாசம். நராகா அயனம் எஸ்ய சகா அப்படின்னு சொன்னா அது சம்ஸ்கிருத வியாகரணப்படி பகுவிரீகி சமாசம். இப்படி தத்புருஷ பகுவிரீகி ரூப சமாச துவய சித்தம் ஆகையாலே இந்த ரெண்டு சமாசத்திலும் சித்தமாக இருக்கிறபடியாக அதில் தத்புருஷத்தின் அர்த்தத்தை முந்தரம் அருளை செய்கிறார். முதல் முதலே இந்த தத்புருஷ சமாசத்தினுடைய அர்த்தத்தை நாராயணாம் அயனகா நாராயணாம் அயனம் எஸ்ய சகா என்பதை முன்னம் முதலிலே அருளை செய்கிறார். நாரணங்களுக்கு அயனம் என்றபடி. நாராயண சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா நாரங்களுக்கு அயனம், நாரணங்களுக்கு அவன் இருப்பிடம் என்பதாக. நாராயணாம் அயனம் யகா சகா நாராயணா, நாரங்களுக்கு யார் இருப்பிடமோ அவன் நாராயணன் என்று இந்த தத்புருஷ சமாசத்திலும், நாராகா அயனம் எஸ்ய சகா நாராயணகா என்று நாரங்கள் யாருக்கு இருப்பிடமோ அவன் நாராயணன். முதல்ல சொன்னது நாரங்களுக்கு யார் இருப்பிடமோ அவன் நாராயணன். இரண்டாவது நாரங்கள் யாருக்கு இருப்பிடமோ அவன் நாராயணன் என்று பகுவிரீக சமாசத்திலும் இரண்டு பொருளையும் கூறுவதாகும். முதலிலே தத்புருஷத்தின் பொருளை அருளை செய்கிறார். அடுத்த சூத்திரத்திலே நாரணங்களாவன நித்திய வஸ்துக்களுடைய திரள். 95வது சூத்திரம் என்ன காட்டினார்னா நாராயணன் என்றது நாரணங்களுக்கு அயனம் என்றபடி. அப்போ நாரணங்களுக்கு அயனம்னா அப்ப நாரணங்கள்னா என்ன அப்படிங்கிறதை அடுத்த சூத்திரத்திலே காமிக்கிறார். நாரணங்களாவன நித்திய வஸ்துக்களுடைய திரள். நாரணங்கள் என்பது நித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய ஒரு சமூகம், ஒரு கூட்டம் என்பதாக காண்கிறார். நாரணங்கள் ஆகிறவை தாம் எவை என்ன அருளி செய்கிறார். நாரணங்களாவன நித்திய வஸ்துக்களினுடைய திரள் என்று. நாரணங்கள் என்று கூறப்படுபவை எவைவை என்று கேள்விக்கு மேலே விடை அருளி செய்கிறார். நாரபதம் நரகா என்றும் நாரா என்றும் நாராகா என்றும் ரிங்ஷயே என்கிற தாதுவிலே ர என்ற பதமாய் ஷயிக்கும் வஸ்துவை சொல்லி நகாரம் அத்தை நிஷேதித்து நர என்ற ஷயமில்லாத நித்திய வஸ்துவை காட்டி சமூகார்த்தத்திலே
அன் பிரத்யமும் ஆதிவிருத்தியுமாய் நார என்ற நித்தியவஸ்து சமூகத்தை சொல்லி நாராகா என்று பகுவச்சனமாகையாலே சமூக பாகுல்யத்தை சொல்கையாலே நித்திய வஸ்துக்களுடைய திரள் என்கிறார். இதில் நித்தியம் என்கையாலே நரசப்தார்த்தமும் வஸ்துக்கள் என்கையாலே நாரசப்தார்த்தமும் அவற்றினுடைய திரள் கூட்டம் என்கையாலே பகுவச்சனார்த்தமும் சொல்லப்பட்டதிலே என்பதாக காட்டுகிறார் இந்த சூத்திரத்தினுடைய விளக்கத்திலே சுவாமி மனோகரமாகும். கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணி சொல்லணும்னா, நார என்ற பதம் நர நார நாராகா என்று கூறப்படும். நார சப்தத்தை 3 விதமா சொல்றான். நரன்னு சொல்லலாம், நார என்று சொல்லலாம், நாராகா என்று சொல்லலாம். இது ரிங் என்னும் மூலச்சொல்லி தாது மூலப்பொருள் மூலச்சொல்லில் இருந்து வெளிவந்தது. ரா என்ற பதம் அழியும் பொருளை விளக்குகிறது. ரா இருக்கு இல்லையோ, ரா என்ற சொல் எப்பொழுதுமே அது அழியும் பொருளை விளக்குகிறது. ரா என்பது அழியும் பதங்களை குறிக்கும். நா என்பது இதனை மறுப்பதால் நர என்ற பதம் அழிவற்ற நித்தியவஸ்துவை குறிக்கும். நான் என்ன? இல்லை. தொம்மே ந, அம்மே ந, நான் உன்னை சார்ந்தவர் இல்லை, நான் என்ன சார்ந்தவன் இல்லை. அப்ப நான் என்ன? இல்லை. அப்ப ரா என்ன? அது அழியும் தன்மை. நான் செத்துட்டோ நர, நான் இல்லை. அப்ப அழியும் தன்மை இல்லை. அப்ப அழியும் தன்மை இல்லைன்னா அது நித்தியம். அப்போ இந்த ரா என்ற சப்தத்திற்கு அழியும் தன்மை, நா என்ற சப்தத்திற்கு நிஷேதம், அதை இல்லை என்று மறுப்பது. இப்போ ராவோட நான் சேர்ந்தா நர, அப்ப அழியும் தன்மை இல்லை என்று ஆகிவிட்டது. ஆகவே நித்தியமாகிவிட்டது, கான்ஸ்டன்ட், நித்தியம். அன் என்ற பதம் ஒரு கூட்டத்தை குறிக்கிறது. அன் என்னும் இந்த பதம் நாரா என்பது இறுதியில் சேர்த்து நித்தியமாக உள்ள வஸ்துக்களின் கூட்டத்தை குறிக்கிறது. அப்ப நர நாராயணன் அன், அப்ப அன் சேர்த்துட்டா எப்படி ஆறுது? அன் என்னும் பதம் நார என்ற இறுதியில் சேர்த்து நித்தியமாக உள்ள வஸ்துக்களின் கூட்டத்தை குறிக்கிறது. நாராக என்ற பதம் பன்மையில் உள்ளதால் அது பன்மை, பகுவச்சனம். அந்த பதமானது நித்திய வஸ்துக்களின் கூட்டம் பல உள்ளன என்று காட்டுகிறது. இதனையே இந்த சூழ்நிலையில் நித்திய வஸ்துக்களுடைய திரள் என்றார். ஸோ அதனாலவே நரக நர நார நாராகா. நாராகா என்றால் நித்திய வஸ்துக்களுடைய கூட்டம், அது பகுவச்சனம். இதனையே இந்த சூழ்நிலையிலே நித்திய வஸ்துக்களுடைய திரள் என்பதாக காட்டுகிறார். இங்கு நா என்ற பதத்தின் பொருளாக நித்தியம் என்பதும், நாரா என்ற பதத்தின் பொருளாக வஸ்துக்கள் என்பதும், நா என்றால் நித்திய வஸ்து ஆயிடுறது, நாரா என்றால் வஸ்துக்கள். அப்போ இது ரெண்டையும் சேர்த்தால் நித்திய வஸ்துக்களின் கூட்டம். அந்த வஸ்துக்கள் நாராக பன்மையாக இருக்கப்படுகிறாளே, அந்த வஸ்துக்கள் பன்மையாக உள்ளன என்ற தன்மையும் இங்கே கூறப்பட்டுள்ளது. மேலே சரி, இந்த நித்திய வஸ்துக்கள் கூட்டம்னு சொல்றது இல்லையோ, அப்போ இந்த நித்திய வஸ்துக்களுடைய கூட்டங்கள் தாம் எவை என்று ஒரு கேள்வி வந்தா அதை அடுத்த சூழ்நிலையிலே அருளி செய்கிறார். சாதிருஷங்களானவை தாம் எவை, அந்த நித்திய வஸ்துக்களுடைய கூட்டங்கள் தான் எவை என்று ஒரு கேள்வியோட அதற்கு அருளி செய்கிறார். அவையாவன என்று தொடங்கி, அவையாவன அது எவைகள் என்றால் ஞானானந்த அமலத்வாதிகளும் ஞான சத்தியாதிகளும்
வாசல்ய சௌசில்யாதிகளும் திருவேணியும் காந்தி சௌகுமாதிகளும் திவ்ய பூஷணங்களும் நித்திய ஆயுதங்களும் பெரிய பிராட்டியார் தொடக்கமான நாச்சிமார்களும் நித்தியசூரிகளும் சத்திர சாம்ராதிகளும் திருவாசல் காக்கும் முதலிகளும் கணாதிபரும் முக்தரும் பரமாகாசமும் பிரகிருதியும் பக்தாத்மாக்களும் காலமும் மகதாதி விகாரங்களும் அண்டங்களும் அண்டத்துக்கு உட்பட்ட தேவாதி பதார்த்தங்களும் என்பதாக காண்போம். அவையாயன இந்த நாரங்களுடைய கூட்டங்கள் எவை எப்படின்னா அதை இந்த 97வது சூத்திரத்திலே அருளிச்சு. இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் மிக விபுலமாக விசதவாக்சிகாமான மாணவர்கள் சாதித்திருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த நித்திய வஸ்துக்கள் என்பவை எவை என ஒரு கேள்வி பிறந்ததோ இல்லையோ, அந்த நித்திய வஸ்துக்கள் எவை என்பதை இந்த சோர்ணையிலே அருளி செய்து அதற்கு வியாக்கியானம் முடிகிறார். நித்திய வஸ்துக்கள் எது? ஞானானந்த அமலத்வாதிகள். ஞானானந்த அமலத்வாதிகளாவன சொரூப நிருபக தர்மங்கள். ஆதிசப்தம் ஞான ஞான ஆனந்த அமலத்துவ ஆதிகள். ஆதிகள்னா எக்ஸெட்ரா. இதனால இருக்கிற எல்லா வஸ்துவும் சேர்த்து. இதனால சொரூப நிரூபக தர்மங்கள் ஆதிசப்தத்தாலே அனந்தத்தை சொல்கிறது. ஞானம் அனந்தம், ஆனந்தம் அனந்தம் எட்டர்னல், அமலம் அனந்தம். இதுபோல எல்லாம் கண்டுகொள்வது. அதுக்கடுத்தால் போல ஞான சத்தியாதிகள். அப்ப ஞான சத்தியாதிகள் எவை என்றால், ஞான சத்தியாதிகள் நிரூபித சுரூப விசேஷங்களான சமஸ்த கல்யாண குணங்களுக்கு பிரதானமாயிருந்துள்ள ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ்கள். ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷட்குணங்கள். இது ஞான சக்தியாதிகள். அப்ப வாசல்ய சௌசல்யாதிகள். வாசல்ய சௌசல்யாதிகள் என்றால் அவை அந்த ஞானபல ஐஸ்வர்யாதிகள் சொல்லப்பட்ட ஷட்குண்ய ஆத்மமான வாசல்ய சௌசல்ய சுவாமித்துவ சௌலபிய சௌசல்ய அசங்கேய கல்யாண விசேஷங்கள். இவையெல்லாம் வாசல்யாதி சௌசல்யாதிகள். திருமேனி, அவனுடைய திருமேனி அசாதாரணமான திவ்யமங்கல விக்கிரகம். ஏகவச்சனம் ஜாத் அபிப்பிராயமாய் நித்தியமாய் நித்திய விக்கிரகத்தையும் ஐச்சிகமாக பரிகிரகிக்கும் விக்கிரகாந்தரங்களையும் சொல்லுகிறது. அவனுடைய திருமேனியும் சொல்லிட்டா. எம்பெருமானுடைய திருமேனி அசாதாரணமான திருமேனி, அது திவ்யமங்கல விக்கிரகம். அப்போ அவன் ஒத்தந்தானா அப்படின்னா ஏகா நாராயணஹான்னு வேதம் சொல்றதோ இல்லையோ, அப்படி ஏகவச்சனம் ஜாத்தியபிப்பிராயமாக அவன் இருந்தாலும் அந்த ஏகவச்ச பிரயுக்தமான சகா விஷ்ணு ஏகா நித்தியமாய் திவ்ய விக்கிரகத்தையும் ஐச்சிகமாக பரிகிரகிக்கும் விக்கிராந்தரங்களையும் சொல்லுகிறது. அவன் ஒருவன் தான். ஆனால் அவன் திவ்யமங்கல விக்கிரகம் பலவாக இருந்தாலும் அவன் ஒருவன். ஒன்றென பலவன அப்படிங்கிறார் ஆழ்வார். அவன் திவ்யமங்கலமான திருமேனி ஒன்றாக இருந்தாலும் அவன் அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை ஐச்சிகமாக அவன் இச்சையாலே அவன் பரிகிரகிக்கும் விக்கிரகாந்தரங்களையும் அது சென்று சேரும், அது சொல்லுகிறது என்பதாக காட்டுகிறார். அல்லாத போது ஒரு சமூகமாக எண்ணி வருகிற பிரகடனத்துக்கு அது சேராது. ஆகவே இதை நடுவு திருவீதி பிள்ளை பட்டர், ஆச்சான் பிள்ளை இவர்கள் அருளி செய்த பிரபந்தங்களிலே இது ஸ்பஷ்டமாக உள்ளது என்பதாக காட்டி, காந்தி சௌகுமாராதிகள் ஆவன
என்பதாக மேலே காட்டுகிறார். காந்தி சௌகுமராதிகள் என்னன்னா அந்தவனுடைய திருமேனி. அவனுடைய திருமேனி சுற்றுரைத்த பொன்சொன் பொன் திருமேனி ஒளி ஒவ்வாது என்பதாக ஆழ்வார் காமிக்கிறார். ஒரு தங்கமயமான ஒரு விக்கிரகம், அதை சுட்டு எரித்தாலும் அப்படி காய்ச்சி சுட்டு எரிச்சாலும் அது பலபலன்னு இருக்கும். அப்படி அது பலபல இருக்கிற அந்த தங்கமயமான விக்கிரகமும் உன்னுடைய திருமேனி ஒளிக்கு அது ஒவ்வாது. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு இவர் திருமேனி காந்தி. அப்பேற்பட்ட காந்தி சௌகுமராதிகளாவன விக்கிரக குணங்களான சௌந்தரிய சௌகுமாரிய சௌகந்திய யுவனாதிகள் என்பதாக காட்டி, அந்த காந்தி சௌகுமராதிகள் பிறகு திவ்ய பூஷணங்கள். அந்த திவ்ய பூஷணங்கள் என்னன்னா ஆபரண சூர்ணையிலே எம்பெருமானார் அருளி செய்தபடியே அவனுடைய திவ்ய பூஷணங்கள் என்ன என்பதை சுவாமி எம்பெருமானார் தன்னுடைய கத்தியத்திரயத்திலே அருளி செய்கிறார். எப்படி அருளி செய்கிறார்? கிரீடோதி நூபுராந்தமாக திருமேனிக்கு சாத்தும் அசங்கேயமான திருவாபரணங்கள். அந்த திருமேனிக்கு திவ்ய பூஷணங்களாவன கிரீட ஆதி நூபுர அந்தமாக, கிரீடாதி நூபுர அந்தமாக உள்ள அந்த திருமேனிக்கு சாத்தும் அசங்கேயமான எல்லையற்ற கணக்கற்ற திருமேனி திருவாபரணங்கள். திருமேனிக்கு திருவாபரணங்கள். அந்த திருவாபரணங்களுக்கு அப்புறம் அவனுக்கு திவ்ய ஆயுதங்கள். அந்த திவ்யாயுதங்கள் ஆவன அவனுடைய அழகுக்கும் ஆசிரித விரோதி நிரசனத்துக்கும் உடலாயிருந்துள்ள சங்கு சக்கர கதா அசி சார்ங்காதி அசங்கேய ஆயுத விசேஷங்கள். எம்பெருமானுடைய சங்கு சக்கரம், அவனுடைய சார்கம், அசங்கேய இப்பேற்பட்ட எண்ணிலடங்கா கணக்கில் உள்ள ஆயுதங்கள், ஆயுத விசேஷங்கள். அதுக்கப்புறம் பெரிய பிராட்டியார் தொடக்கமான நாச்சிமாராவார். சத்தியத்திரத்திலே சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீவல்லவ ஏவம் பூமி நீலநாயகா தேவி தாம் அனுநீலையா சக மகிதேவியா சகஸ்ரம் ததா என்கிறபடியே பிரதான மகரிஷியான பெரிய பிராட்டியார் முதலாக சமானகளான பூமி நீலைகளும் மற்றும் அநேகராக சொல்லப்படுகிறவர்களும் என்று இந்த பெரிய பிராட்டியார் தொடக்கமாக பூமி நீலா அவர்களும் மற்றும் அவர்களை போன்ற அநேகராக சொல்லப்படுகிறவர்களும் லட்சுமி பிரபிருதி மகரிஷி வர்க்கங்களும் என்று ஆச்சான் பிள்ளை அருளி செய்தார் இதே என்பதாக சுவாமி மனோரமாவணிகள் காட்டுகிறார். லட்சுமி பிரபிருதி, லட்சுமி முதலியவர்கள் ஒரு லட்சுமியானார். லட்சுமியை போன்ற பட்டத்து மகரிஷிகள், மகரிஷி வர்க்கங்கள், அத்தனை வர்க்கங்களும் என்று ஆச்சான் பிள்ளை அருளி செய்கிறார் என்பதாக காட்டி, இப்படி எம்பெருமான் அவனுடைய திருமேனி, அவனை சார்ந்து இருக்கிற காந்தி சௌகுமாரியம், திவ்ய ஆபரணங்கள், திவ்ய ஆயுதங்கள், பிறவிராட்டியா தொடக்கமான நாச்சிமார்கள், லட்சுமி பிரபிருதி மகரிஷிகள் அப்படியே சொல்லி அப்புறம் நித்தியசூரிகளும் ஆவார்கள் என்பதாக அனந்தகருட விக்ஷேனாதிகளாயிருந்துள்ள அசங்கேய சூரி ஜனங்கள். சூரி நித்தியசூரி, நித்தியமாக இருக்கக்கூடிய சூரிகள். அவ யாருன்னா கருடன், அனந்தர், விஸ்வக்ஷேனர், அதுக்கப்புறம் எல்லா நித்திய சூரியகளும் அசங்கேயமான நித்திய சூரியங்கள். அப்புறம் யாருன்னா சந்திர சாமராதிகள் ஆவன. சந்திரன், சூரியன், சாமரம் போடுறவா,
ஆகிய கைங்கரிய உபகரணங்களான சத்திர சாம்ராதிகள், தாளவிருத்த பிருங்கார பதகிராதிகள், திருவாசல் காக்கும் முதலிகள் இத்தனை பேர் ஆவார். சண்ட, பிரச்சண்ட, பத்ர, சுபத்ர, ஜெய, விஜயாதிகள். அப்புறம் கணாதிபதிகள் ஆவார். கணாதிபதிகள் யாருன்னா குமுத, குமுதாட்ச, குண்டரீக, வாமன, சங்குகர்ண, சர்வநேத்திர, சுமுக, சுபிரதிஷ்ட ஆதிகள். இவர்களை போன்றே பிரசித்தமாக இருக்கிறவர்கள். அப்புறம் யாருன்னா முக்தர்கள் ஆவார். முக்தர்கள் யாருன்னா இந்த ஜீவலோக இந்த பூலோகத்திலிருந்தே இந்த ஜீவாத்மா முக்தி பெற்று அந்த முக்தாத்மாக்கு ஆனவர்கள். கலக்கமில்லா நல்தவ முனிவர் கரைகண்டோ என்று ஆழ்வார் தம்முடைய திருவாய்மொழியிலே 8ஆம் பத்திலே 3ஆம் திருவிலே 10வது வாசகத்திலே காமிக்கிறார். இப்படி கரைகண்டோ என்கிறபடியே சம்சார சாகரத்தை கடந்து அக்கறைப்பட்டு நித்திய சூரியர்களோட சமானகராய் நிகில கைங்கரிய நிரதராயிருக்கும் அசங்கே எண்ணற்ற கணக்கற்ற சேதன நம்மை போன்ற சேதனர்கள் திருமந்திராத்திரத்தை தெரிந்து கொண்டு, நமஸ்பதார்த்தின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு, பாரதந்திரியத்தின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு, சேஷத்துவ ஞானமே முக்கியம் என்பதையும் தெரிந்து கொண்டு, இப்படி இந்த சேதனர்கள் இங்கிருந்து விடுபட்டு முக்தாத்மாக அங்கே விருஜையிலே மங்கவட்டும் நீரிலே கழுவி அங்கே பரவதத்திலே சென்று முக்தாத்மா ஆட்களோட ஒருவராக இவர்களும் சேர்ந்திருப்பார். இவர்கள் கரைகண்டோ சம்சார சாகரத்தை கடந்தவர்கள். கடந்து அக்கறைப்பட்டு விருஜைன்னு ஒரு நதி, அந்த விருஜைக்கு இப்பாற்பட்டு அப்பாற்பட்டு, இப்பாற்பட்டது பூலோகம், அப்பாற்பட்டது பரமபதம். ஆகவே விஜய்க்கு இப்பாற்பட்ட இந்த சேதனர்கள் தான் முக்தி அடைந்து மங்கவட்டும் நீரிலே கழுவி விஜயிலே தீர்த்தமாடி விஜயை தாண்டி அக்கறைக்கு போய்விட்டால் அவர்கள் முக்தாத்மாக ஆகிவிடுவார். முக்தாத்மாக விட்டால் அகமன் 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 அப்படின்னு எப்போ எம்பெருமானுடைய நித்தியசூரிகளை இவர்கள் ஒருவராக கருதப்படுவார்கள். ஆகவே இவர்கள் சம்சார சாகரத்தை கடந்து அக்கறைப்பட்டு நித்தியசூரியர்களுக்கு சமானராய் அவர்களோட ஒக்க நிகில கைங்கரிய நிரதராயிருக்கும் அங்க போய் நித்தியசூரியர்களோட ஒன்றாக கலந்து அவர்களோட கைங்கரியம் எம்பெருமானுக்கு செய்து கொண்டு இருக்கிற அசங்கேயரான சேதனை, எண்ணற்ற சேதனை. இதுவரை எத்தனை முக்தாத்மா இங்க பூலோகத்தை விட்டு எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமாய் அங்க போய் சேர்ந்திருப்போம், அத்தனை சேதனர்கள். அப்புறம் பரம ஆகாசம். இந்த பரம ஆகாசமாவது பஞ்ச உபனிஷன்மயமான பரமபதம். பரமாகாசம்ங்கிறது என்னதுன்னா பரமபதம் தான் பரம ஆகாசம். இது ஆகாசம், அது பரம ஆகாசம். அதுக்கு திரிபாத்திய விபூதி என்பதாக பெயர். சரி, இந்த உலகம் இவ்வளவு பெருசா இருக்கு, இத்தனை ஜீவகோடிகள் இருக்கு, 84,000 லட்சம் கோடி ஸ்பைசஸ் இருக்கு, இத்தனையும் அங்க போனா அங்க இடம் இருக்கா? அந்த இடம் காணுமா அப்படின்னா அதுல இருக்கிற இடம் இந்த பூமி மாதிரி எத்தனை மடங்கு வந்தாலும் தாங்க. இந்த அதுல இருக்கிற பூமியினுடைய ஒரு கால் பாகம் தான் அதுல ஒரு பாகம். அது அப்பேற்பட்ட பரந்த தேசம், அது பரமாகாசம். அந்த பரமாகாசம் பரமபதம், பஞ்ச உபனிஷன்மயமான பரமபதம். இதுதான் பஞ்சோபனிஷதம் ஆகையாலே சமூகாத்மகாயிலே இருப்பது. ஆகையால் சமூகம்னா கூட்டம், எல்லா சேதனரும் இங்கே அங்க போயிருக்காரு. எவ்வளவு கூட்டம் இருக்கும், இந்த இங்க இருக்கிற எல்லாம் அங்க போயிட்டு அங்க இடம் வேண்டாமா அப்படின்னா அது பெரிய பரமாகாசம். இதே மாதிரி எத்தனை பங்கு வந்தாலும் அந்த இடம் தாங்கும்.
ஆகவே அந்த சமூகம், ஆகையால் சமூக அந்த கூட்டத்திற்கு விரோதம் இல்லை. எத்தனை பேர் அங்க போனாலும் அதுக்கு விரோதமாகாது. அதை ஏற்றுக்கொண்டோம். இப்படி இந்த பஞ்சோபனிஷதம் உபனிஷம் மயமாகையாலே இந்த பரமபதம் சமூகாத்மமாக இருக்கும் என்றிருக்கே ஆச்சான் பிள்ளை வர்ணிக்கிறார். இந்த சேதனர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அதை அந்த இடம் பரமாகாசம் கொள்ளும். இந்த கூட்டத்தை அங்கே தாங்க முடியும். அது சமூகாத்மமாக இருக்கும் என்பதாக காண்கிறார். இப்படி இந்த ஞானானந்த அமலத்வாதிகள் எம்பெருமானின் சொரூபத்தை நிரூபித்து தரவல்ல அவனது ஞானம், ஆனந்தம், தோஷமற்ற தன்மை ஆகியவை ஆதி என்ற சப்தத்தாலே பதத்தாலே இந்த குணங்கள் எல்லையற்றது என்று நிரூபிக்கப்பட்டது. ஞான சத்தியாதிகள் அவனுடைய சொரூபத்தை நிரூபிக்க வல்ல குணங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட்ட குணங்கள். இவற்றில் அனைத்தும் கல்யாண குணங்களுக்கு எடுத்துக்காட்டாக உள்ள ஞான, சக்தி, பல, ஐஸ்வர்ய, வீரிய, தேஜஸ் என்னும் 6 குணங்கள் வாத்சல்ய சௌசல்யாதிகள் 6 குணங்கள் மூலம் வெளிப்படுகின்றன. வாத்சல்யாதிகள் குற்றங்களை குணம் என்று கொள்ளுதல், சௌசீல்யம் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேறுபாடு இன்றி பழகுதல், சுவாமித்வம் அனைவரையும் தனது உடைமையாக்கிக் கொள்ளுதல், சௌலபியம் அனைவருக்கும் எளிவனாக இருக்க போன்றுள்ள எண்ணற்ற திருக்கல்யாண குணங்கள். திருவேணி அவனுக்கு மட்டுமே உரித்தான திவ்யமங்கள விக்கிரகம், பலவாக எடுத்துக்கொள்ளும் வியூகம் போன்ற ரூபங்கள் ஆகியவற்றையும் குறிக்கும். அவருடைய திருமேனி திவ்யமங்கள விக்கிரகம் அது பரமாகவும் இருக்கும், வியூகமாகவும் இருக்கும், வியூகமாகவும் இருக்கும், அந்தர்யாமியாகவும் இருக்கும், அச்சாவதாரமாக இருக்கும். அப்படி எண்ணற்ற திவ்யமங்கள விக்கிரகத்தை எடுத்துக்கொள்ளும் பரம் வியூகம், வியூகம், அந்தர்யாமி, அச்சை போன்ற ரூபங்கள் ஆகியவற்றையும் குறிக்கும். இப்படி எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் அது என்ன ஆகும் அப்படின்னா, முந்தின சூழ்நிலையிலே கூறப்பட்ட கூட்டம் என்பது முரணாகிவிடும். இந்த விஷயத்தை நடுவில் திருவீதி பிள்ளை பட்டார், ஆச்சான் போன்றவர்கள் அருளி செய்த கிரந்தங்கள் மூலம் உணரலாம் என்று சுவாமி மனோகர மாமுனிகள் இங்கே எடுத்து காட்டுகிறார். காந்தி சௌகுமாராதிகள் திருமேனியின் தன்மைகளை அழகான அவயவங்கள், சௌந்தரியம் அழகான அவயவம், சௌகுமாரியம் மென்மையான இருத்தல், லாவண்யம் மொத்தமாக அழகு, சௌந்தரியம் அவயவ சோபை, யவனம் இளமை, இவை போன்றவைகள். திவ்ய பூஷணங்கள் சரணாகத்தியத்தில் 8வது சூர்ணிகையிலே ஆவரண சூர்ணிகையில் எம்பெருமானார் ராமானுஜர் அருளி செய்தவருடைய கிரீடம் தொடக்கி நூபுரம் என்னும் கைவளைகள், திருவேணியில் சாற்றப்படும் திவ்யமங்கள திருவாவரணங்கள், திவ்ய ஆயுதங்கள், சங்கு சக்கரம், கதை, வாள், சார்ங்கம் முதலிய அழகு சேர்க்கும்படியான அடியார்களின் விரோதிகளை அளிக்கும்படியாக உள்ள ஆயுதங்கள், இவை எண்ணற்றவை. பெரிய தொடக்கமாக நாச்சியார் சரணாதிகத்தியத்திலே கூறப்பட்ட ஸ்ரீவல்லவ ஏவம்பூத பூமி நீலா நாயக தேவி தாம் அனுநீலயாசக மகிதேவியேச சகஸ்ரந்ததா என்னும்படியான பிரதானமாக உள்ள பெரியவாட்டியார் முதலாக அவளை போன்ற உள்ளவர்களாக பூமி மற்றும் நீலா தேவிகள் மற்றும் பல தேவிகள். இதனை ஆச்சான் பிள்ளை தன்னுடைய பரந்த ரகசியத்தில் லக்ஷ்மி பிரபுதி மகிழ்ச்சி வர்க்கங்களும் லக்ஷ்மி தொடக்கமாக உள்ள தேவிகள் பலர் என்று அருளை செய்தார். இப்படி நித்தியசூரிகள் என்ன,
நித்தியசூரிகள் ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்ஷேனர் முதலானோர் உள்ளிட்ட எண்ணற்ற நித்தியசூரியர். சத்திரசாம்ராதிகள் நித்தியசூரிகள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக உதவுகின்ற குடை, சாமரம், விசிறி, பட்டில்கள், படிகம் போன்றவை. திருவாசல் காக்கும் முதலில் சண்டர், பஜண்டர், பக்தர், சுபத்திரர், ஜெயன், விஜயன் போன்றவர்கள். கணாதிபர்கள் குமுதர், குமுதாட்சர், புண்டரீகர், வாமனர், சங்குகர்ணர், சர்வநேத்திரர், சுமுகர், சுபதிஷ்டர் போன்ற நித்தியசூரியன் தலைவர்கள். அப்புறம் கரைகண்டோர் சம்சார கடலை கடைந்து அக்கறையான பரமவிதத்தை அடைந்து நித்தியசூரிகளில் ஒத்த மேன்மையை பெற்று எம்பெருமானுக்கு எப்போதும் கைங்கரியம் செய்தபடி இருக்கின்ற எண்ணற்ற சேதனர்கள். பரமாகாசம் 5 உபனிஷதங்கள் எனப்படும் 5 வஸ்துக்களான பரமபதம். 5 வஸ்துக்கள் அது என்னென்னா பரமேஷ்டி, உமான், விஸ்வன், நிவர்த்தன், சர்வன் என்ற இந்த 5 கூட்டமாக உள்ளதால் கடந்த சூழ்நிலையின் முரண்பாடு இல்லை. இதனைத்தான் ஆச்சான் பிள்ளை பஞ்சோபனிஷத்து மயமாகையாலே பரமபதம் சமூகத்தமாய் இருக்கும் என்று 5 உபனிஷத்துகளின் சேர்க்கையாக உள்ளதால் பரமபத கூட்டம் என்றே ஆகிறது என்று அருளி செய்தார். ஆக ஞானானந்த அமலத்வாதிகளும் என்று தொடங்கி இவ்வளவும் சொரூப நிரூபக தர்மங்களையும் நிரூபித சொரூப விஷயங்களும் கல்யாண குணங்களையும் குணங்களுக்கு பிரகாசமான திவ்யமங்கள விக்கிரகத்தையும் விக்கிரக குணமான சௌந்தர்யாதிகளையும் அந்த சௌந்தர்யாதிகளோவாதி பூத்தாற்போலே சாத்தின திவ்யாபரணங்களும் ஆபரணங்களோடு விகல்பிக்கலாம்படியான திவ்யாயுதங்களையும் இவை இத்தனையும் காட்டில் எரித்த நிலவாகாதபடி அருகே இருந்து அனுபவிக்கிற நாச்சிமாரையும் அச்சேத்தியிலே அடிவு செய்கிற நித்தியசூரிகளையும் அவர்களுக்கு கைங்கரியோபரணங்களாக சத்திரசாம்ராதிகளையும் இச்சேத்திக்கு என் வருகிறதோ என்கிற வயிறடைத்து நோக்கும் திருவாசல் காக்கும் முதலைகளும் அப்படி மங்களாசாசனபரராய் திருப்படை வீட்டுக்கடைய காவலாயிருக்கும் கணாதிபதியையும் நிவிருத்த சம்சாரமாய் அவர்களோடே ஒரு கோர்வையாய் அடிமை செய்கிற முத்தரையும் அடிமைக்கு வர்த்தமான பரவதத்தையும் அருளி செய்தார் ஆயிற்று என்பதாக காட்டுகிறார். மேலே அதாவது ஞான ஆனந்த அமலத்வாதிகளும் என்று தொடங்கி இதுவரை எம்பெருமானுடைய சொரூபத்தை நிரூபிக்க வல்ல தன்மைகள், அவனது சொரூபத்திற்கு நிரூபகமான உள்ள அவனது திருக்கல்யாண குணங்கள், அந்த குணங்களை வெளிப்படுத்துகின்ற அவனது திவ்யமங்கள விக்கிரகம், அந்த திருமேனியின் குணங்களாக சௌந்தரியம் போன்றவை, அந்த சௌந்தரியத்திற்கு அழகு சேர்ப்பதற்கு ஏற்ற திவ்ய ஆபரணங்கள், அந்த ஆபரணங்களுக்கு ஒத்த திவ்ய ஆயுதங்கள், அந்த திவ்ய ஆயுதங்களுக்கு ஒத்த அந்த திவ்யாயுதங்கள் காட்டில் வீணாக போகும் நிலா போன்று அல்லாமல் இவனது அழகை அனைத்தையும் வீணாகாமல் அனுபவிக்கிற நாச்சிமார்கள், இந்த சேர்த்திக்கு கைங்கரியம் செய்கின்ற நித்தியசூரிகள், இந்த நித்தியசூரிகள் அவனது கைங்கரியத்திற்கு பயன்படுத்தும் சத்திரம், சாமரம், குடை முதலியவை. இந்த சேர்த்திக்கு என்ன தீங்கு வந்துவிடுவோ என்று ஆபத்து வருமோ என்று எண்ணியபடி அதை பாதுகாக்கிற துவாரபாலர், அங்குள்ள அனைவரும் அங்குள்ள எல்லாரையும் பாதுகாக்குகின்ற கணத்தலைவர்கள், இந்த சம்சாரத்திலிருந்து கடந்து நித்தியசூரிகள் போன்றே கைங்கரியங்கள் செய்கின்ற முக்தர்கள், கைங்கரியத்தை வளர வைக்கும் பரமபதம் ஆகியவற்றை அருளி செய்கிறார். இப்படி அந்த பரமபதமானது இவ்வளவு விசேஷமாக இருக்கிறது என்பதை காட்டி இப்பேற்பட்ட இந்த பரமபதம் எங்கே இருக்கிறது என்றால் லீலா விபூதியில் உள்ளவற்றை அருளி செய்கிறார். மேலே இந்த லீலா விபூதியை அருளி செய்கிறார். பிரகிருதியாவது இந்த பிரகிருதி என்னென்ன அப்படின்னா இவ்வளவு மேலே இருக்கிற பரமாகாசம். இப்போ பிரகிருதி எப்படி இருக்குங்கிறத விவரிக்கிறார்.
இந்த பிரகிருதியானது குணத்திரயாத்மக தயா சமூகாத்மிகா இருக்கும் மூல பிரகிருதி. குணத்திரியாத்மிகம் ஆகையாலே மூல பிரகிருதியும் சமூகமாய் இருக்கும் என்றது. இதற்கு ஆச்சான் பிள்ளை அருளி செய்தது. குணத்திரயம் ஆகையாலே மூல பிரகிருதியும் சமூகமாக இருக்கும். இந்த பிரகிருதியானது குணத்திரயமாய் இருக்கும். குணத்திரயம் என்ன? சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த மூணுடைய கலவை, மிஸ்ரம். இது மூணும் சேர்ந்து இருக்க முடியாதே இது குணத்திரயம். குணத்திரயம் மூணு ஆகினாலே பகுவச்சனம். இந்த குணத்திரயம் ஆகையாலே மூல பிரகிருதி சமூகத்துமாய் இருக்கும். மூல பிரகிருதி இதனுடைய சமூகமாய் இருக்கும் அப்படின்னு ஆச்சாரங்களை அறிவிச்சிருக்கார். அப்புறம் வேற யார் இருக்கான்னா இந்த பக்தாத்மாக்கள். பக்தா ஆத்மாக்கள், பக்தர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். இந்த லோகத்திலே கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். இதிலே விடுபட்டால் முக்தர்கள், கட்டுப்பட்டால் பக்தர்கள். அவ எப்படி இருக்கானா உரைமெழுகில் பொன்போலே இப்பிரகிருதி உள்ளே உருமாய்ந்து கிடைக்கிற ஆத்மாக்கள். இந்த பக்தாத்மாக்கள் நம்மை போன்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் உரைமெழுகில் பொன்போலே. ஒரு தட்டான் இருக்கான், அவன் தங்க ஆபரணம் பண்றான். தங்க ஆபரணம் பண்றது அதை நீட்டவும் மடிக்கவும் அதை அறுக்கவும் அதை சுரண்டவும் செய்வார். அப்படி அந்த தட்டான் ஆசாரி செய்யும் பொழுது சில தங்க துகள்கள் கீழே விழும். அதை அவன் அந்த மெழுகிலே ஒத்தி எடுப்பான். அது வேஸ்டாக போயிட்டு மெழுகிலே ஏற்றி எடுத்து அதற்கு பிறகு அந்த மெழுகை உருக்கும் பொழுது அவனுக்கு அந்த தங்கம் கிடைத்தது. அதுபோல இந்த பக்தாத்மாக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் உரைமெழுகில் பொன்போலே, அந்த உரைமெழுகின பொன்போலே நாம் இருக்கிறோம். அதாவது இப்பிரகிருதிக்குள்ளே உருவாய்ந்து கிடைக்கிற ஆத்மா. அந்த உருமெழுகு பொன் உருமெழுகிலே பொன் உள்ளே உறைந்து கிடைக்கிறது, நமக்கு தெரியாது. அதுபோல இந்த பிரகிருதிக்குள்ளே நாம் இந்த ஆத்மாக்கள் உருவாய்ந்து கிடைக்கிறோம். ஆத்மா என்ன, ஆத்மா சுரூபம் என்ன, பாரதந்திரியமா சுதந்திரமா, நவசதார்த்தம் என்ன, நவபதார்த்தம் என்ன, நாராயண பதார்த்தம் என்ன, பிரணவத்துடைய அர்த்தம் என்ன, ஒன்றும் தெரியாம உருமாய்ந்து உருமெழுகிலே பொன்னிட்டால் போல இந்த ஆத்மாவானது கிடைக்கிறது என்பதாக உருமாய்ந்து உருமெழுகினே பொன்போலே உருமாய்ந்து கிடைக்கிற ஆத்மாக்கள். காலமாவது அகோராத்திரி விவாக யுக்ததையா சமூகத்துமாய் இருக்கும். காலம் ரா பகல், இரவு பகல், தங்களும் பகலும், இரவு பகல், இப்படி அது விவாகமாய் இருக்கும். அந்த ரெண்டு விவாகமும் சேர்ந்ததுதான் ஒரு நாள், அது ஒரு காலம் என்று கருதப்படுகிறது. இது அஜித் விசேஷம். அகோராத்திரி விவாகங்கள் அநேகமாகையாலே காலமும் சமூகத்தமாய் இருக்கும் என்றதே ஆச்சான் பிள்ளை அருளி செய்தது. காலமும் சமூகம். ஏன்னா காலம்ங்கிறது என்னது? இரவு பகலினுடைய சேர்க்கை காலம். ஆகவே காலமும் சமூகமாய் இருக்கும் என்று இந்த லீலா விபூதியில் உள்ளவற்றை பிரகிருதி 3 குணங்களுடன் கூடியுள்ளது. இது ஒரு கூட்டம் என்று கூறும்படி மூலப்பிரகிருதி உடன் சேர்ந்துள்ளது. குணாத்திரயம் ஆகையாலே மூலப்பிரகிருதியின் சமூகம் என்று ஆச்சான் பிள்ளை சாதிப்பார் என்று மாமுனிகள் சாதிக்கிறார். 3 குணங்களுடன் கூடியுள்ளதால் இது மூலப்பிரகிருதி என்பது ஒரு கூட்டமே. இந்த பக்தாத்மாக்கள் மெழுகில் பதிந்து உள்ள பொன் போன்று இந்த பிரகிருதிக்குள் தங்கள் சொரூபம் இழந்து கிடக்கும் சம்சார ஆத்மாக்கள் என்பதாக காட்டுகிறார். காலம் இரவு பகல் என்று கூட்டமாக உள்ள அசித் வஸ்து
இதனை ஆச்சான் பிள்ளை அகோராத்திரி பாகங்கள் அநேகமாகையாலே காலமும் சமூகத்தமாய் இருக்கும். பகல் இரவு என்று பல வகையாக உள்ளதால் காலம் என்பது ஒரு கூட்டமே என்று அருளி செய்கிறார் என்பதாக காட்டுகிறார். ஆக இவ்வளவும் சொரூபேன நித்தியங்களாக வஸ்துக்களை சொல்லிட்டு மேலே பிரபாக ரூபேன நித்தியங்களை சொல்லுகிறது. ஆக இவ்வளவும் சொரூப நித்தியங்களான வஸ்துக்கள், இவைகள் நித்தியமான வஸ்துக்கள். மேலே பிரபாக ரூபான நித்தியங்களை சொல்லு. பிரபாக ரூபா நித்தியங்கள்னா என்ன? அது நித்தியம்தான். ஆனா நித்தியத்துவே நித்தியத்துவம் நாஸ்தி. அது என்ன நித்தியத்துவே நித்தியத்துவம் நாஸ்தி அப்படின்னா, அது பிரபாக ரூபேன நித்தியம். அது பிரபாக ரூபேன நித்தியம்னா என்னன்னா, ஒரு நதி இருக்கு, ஆத்தங்கரை, ரிவர். அந்த ரிவர்ல வெள்ளம் போறது, ஃப்ளட்டு போறது. அப்ப நீ ஒருத்த போய் பார்க்கறான், காவேரியில் இன்னைக்கு வெள்ளம் போறதா அப்படின்னா, ஆமா கரபரண்டு போறது, மண்டபத்தை முக்கி போறது, நிறைய வெள்ளம் போறது. உடனே அடுத்தவன் வரான், அப்படியா நானும் போய் பார்க்கிறேன். ஸோ தி அதர் ஃபெலோ வில் கம் அண்ட் சி பாப்பா. ஓ ஆமா நிறைய வெள்ளம் போறது. அப்போ அந்த பையன் பார்க்கும்போது அந்த வெள்ளம் போச்சு, அந்த ஜலம் இப்ப இருக்கோ? அந்த ஜலம் இல்ல. அந்த ஜலம் அப்படியே போய் கடல் போய் சேர்ந்திருக்கும். ஆனா இன்னொரு ஜலம் அந்த வெள்ளம், அந்த ஃப்ளட்டு கான்ஸ்டன்ட். ஆனா அந்த ஜலம் இல்லை, அந்த ஜலம் போயிருக்கு. அப்ப எப்படி நித்தியமாகும் அப்படின்னா, பிரவாகத்தே நித்தியம், பிரவாகம் நித்தியம், அந்த ஜலம் நித்தியம் இல்லை. அதைத்தான் பிரபாக ரூபேன நித்தியங்களை சொல்லுகிறது என்பதாக காட்டு. சொரூபேன நித்தியம், பிரவாகத்தேன நித்தியம். சத்தான பதார்த்தங்களுடைய உற்பத்தி விநாசாத் அத்தியந்தாபாவம். இப்போ ஒரு பொருள் நித்தியம்னு வச்சுக்கோங்க. அந்த நித்திய வஸ்து உற்பத்தி கிடையாது. உற்பத்தி இருந்தா அது நித்தியமாக முடியாது. எப்போ அதனுடைய உற்பத்தி இல்லையோ அப்பதான் அது நித்தியம். உற்பத்தி இருந்ததுன்னா அந்த உற்பத்திக்கு பூர்வ கணத்துல அது இல்லையே, அப்ப அதை எப்படி நித்தியம்னு சொல்ல முடியும்? அது நித்தியம்னு சொல்ல முடியாது. ஆகவே சத்தான பதார்த்தனுடைய உற்பத்தி விநாச அத்தியந்தா பாவம். ஒரு பொருள் நித்தியம்னு சொல்லலன்னா அதுக்கு அத்தியந்தாபாவம் இருக்கணும். தர்க்க சாஸ்திரத்திலே 4 அபாவத்தை சொல்றார். பிராகபாவம், பிரத்வம்சாபாவம், அத்தியந்தாபாவம், அந்யோன்யாபாவம். பிராகபாவங்கிறது ஒரு குடம் உண்டாருது. ஒரு குடம் முன்னாடி, இந்த குடத்து முன்னாடுறதுக்கு முன்னாடி இந்த குடம் இல்லை இல்லையா, அது பிராகபாவம். இந்த குடத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, இந்த குடம் இல்லாத இருந்த தன்மை இருந்தது, அது பிராகபாவம். குடம் உண்டாச்சு, அது உடஞ்சிருக்கு, அப்போ உற்பத்தி ஆச்சு போயிருக்கு, பிரத்வம்சாபாவம். அத்தியந்தாபாவம், ஒரு பொருள் நித்தியமானது, அதுக்கு உற்பத்தியும் கிடையாது நாசமும் கிடையாது அப்படின்னா அது அத்தியந்தாபாவம். அந்யோன்யாபாவம், இந்த பொருள் இந்த பொருளை போல இல்லை, இந்த கடம் இந்த படத்தை போல இல்லை, இந்த கடமானது இந்த வஸ்திரத்தை போல இல்லை அப்படின்னா அதை காட்டிலும் வேறுபட்டது, அது அத்தியந்தாபாவம். இங்க அத்தியந்தாபாவம் அது அந்யோன்யாபாவம். இந்த அத்தியந்தாபாவம் என்பது நித்தியமான வஸ்துவுக்கு கிடையாது. நித்தியமான வஸ்து எப்போதும் நித்தியம் தானே. ஆகாசம் நித்தியம், சப்தம் நித்தியம், ஆகாசாதி பஞ்சகம் நித்தியம்னு சொல்றா தர்க்க சாஸ்திரத்துல. அப்போ ஆகாசாதி பஞ்சகம்னா ஆகாசம், கால, திக்கு,
ஆகாசம், காலம், திக்கு, ஆத்மா, மனசு, இந்த 5 நித்தியம்னு சொல்றாங்க. இப்போ இந்த உற்பத்தி விநாச அத்தியந்தாபாவம். அப்போ நித்தியம்னா என்ன? அதுக்கு உற்பத்தி இல்லாம இருக்கணும். உற்பத்தி இல்லாம இருக்கணும்னா அதுக்கு அத்தியந்தாபாவம் இருக்கணும். ஆக இந்த பிரவாக ரூபேன நித்தியமாகுது உற்பத்தி விநாச 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 யோகியாக நிற்க செய்தேயும் பூர்வ காலத்தில் உண்டான நாமரூபலிங்காதனுடைய அந்நியதா பாவம். இப்ப மண் இருக்கு, கடமாறுது. மண்ணு தானே கடமாறுது. அப்போ கடம் உற்பத்தியாகிறதுக்கு முன்னாடி மண்ணு. அப்ப பூர்வ காலத்தில் உண்டான நாமரூபம் அதுக்கு மண்ணு. அந்த மண்ணே பானை ஆயிடுச்சுன்னா அந்த மண்ணு போயிடும், பானை ஆயிடும். அது பூர்வ காலத்தில் உண்டான அதனுடைய நாம ரூப நாமமும் வேறுபடுகிறது, அதனுடைய ரூபமும் வேறுபடுகிறது. அந்த நாமரூப லிங்காதிகளுடைய அந்நியதா பாவம் அது வேறுபடுகிறது. இது மண்ணா இருக்கு, கட்டையா இருக்கு, இது குட்டையா இருக்கு, பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, இது கலசமா இருக்கு, இது பானையா இருக்கு. ஆக இதுவரை தங்களது சொரூபம் மூலம் நிச்சயமாக உள்ள பொருள்களை அருளி செய்ய மேலே கூறினது பூர பிராட்டிமார்கள், நித்தியசூரிகள், கணபரர்கள், எல்லா எம்பெருமான், அவனுடைய திருமேனி, அவனுடைய திவ்யாயுதங்கள், இது போன்ற பிரகிருதி எல்லாவற்றையும் நித்தியமானது. இதுவரை நித்தியத்தை பொருளை அருளி செய்தார். இனி தொடர்ச்சியாக இருந்து வரும் தன்மை காரணமாக நித்தியமாக உள்ளவை அருளி செய்கிறார். அதாவது சொரூபத்தால் ஒரு பொருள் நித்தியமாக உள்ளது என்றால் அதற்கு தோற்றம், மாற்றம், அழிவு ஆகியவை எப்போதுமே கிடையாது. ஒரு பொருள் நித்தியம்னு சொல்லிட்டா அதுக்கு தோற்றம் கிடையாது, அதுக்கு அழிவு கிடையாது, அதுக்கு மாறுபாடு கிடையாது, சேஞ்சஸ் கிடையாது. இப்படி அந்த பொருளுக்கு தோற்றம் மற்றும் அழிவு ஆகியவை ஒரு கால் இருந்தாலும் அந்த பொருளின் பெயர், உருவம் மற்றும் தன்மைகள் ஆகியவை தொடக்கத்தில் இருந்தே மாறாமல் உள்ளன என்பதால் ஒரு பொருளுக்கு தோற்றம் மற்றும் அழிவு பிரவாகதோ நித்தியம். அந்த ஜலமானது பிரவாகமானது நித்தியமாக இருக்கு. அந்த பொருளுக்கு தோற்றம், மறைவு, அழிவு எல்லாம் இருக்கு. ஆனா அது நித்தியமா இருக்கு. எது நித்தியமாக இருக்கு? ஃப்ளட்டுங்கிறது நித்தியமாக இருக்கு. அந்த ஜலம் இல்லை, அது போயிடுது. அந்த ஜலத்தினுடைய அலை இலை, அதனுடைய வேவ்ஸ், அந்த தோற்றம் அதெல்லாம் போயிருக்கு. அந்த ஜலமும் போயிருக்கு, அதனுடைய தோற்றமும் போயிருக்கு. அந்த ஜலம் அழிஞ்சு போயிருக்கு, அது கடலுக்கு போயிருக்கு. ஆகியவை இருந்தாலும் அந்த பொருளின் பெயர், உருவம் மற்றும் தன்மைகள் ஆகியவை தொடக்கத்தில் இருந்தே மாறாமல் உள்ளன என்பதால் இது எல்லாம் மாறினாலும் பிளட்டுங்கிறதே நித்தியமாக அதுதான் சொல்லுகிறார். அடுத்து இதில் மகதாதி விகாரங்கள் ஆவன. மகத்தத்துவம் தொடங்கி பிருதிவி அளவாக உண்டான 23 தத்துவமும் அண்டங்கள் ஆவன. இம்மகாதாதிகளாலே ஆரப்தங்களாய் அண்டானாந்து சகஸ்ராணி ஆயுதானி ஜெயங்கிறபடியே அசங்கேயமாய் இருக்கிற அண்ட விசேஷங்கள், அண்டத்துக்கு உட்பட்ட தேவாதி பதார்த்தங்கள் அவையாவன. அண்டார்த்தவர்த்திகளான தேவ மனுஷ திரிய ஸ்தாவரங்கள் ஆக நார பதார்த்தம் அருளி செய்த ஆயிற்று. இவற்றில் சில மகதாதி விகாரங்கள். மகத்து இன்னொரு தத்துவம். மகத் தொடங்கி பிருதிவி என்னும் பூமி வரை உள்ள 23 தத்துவங்கள். தொங்கையம்புரணம், பொறியைந்தும், கர்மேந்திரியம், மானாங்கார வனங்களே என்கிறதாக 23, 24, 25 தத்துவங்கள். இந்த 23 தத்துவங்கள்
அண்டங்கள், மகத்திலிருந்து உற்பத்தியான ஆயிரக்கணக்கான அண்டம், அண்ட சராசரங்கள் அவையெல்லாம் மகத்திலிருந்தே உண்டான. இதை விஷ்ணு புராணம் அண்டானாம் சகஸ்ராணம் சகஸ்ரான் ஆயுதானிஜ என்பதாக 1000 அண்டங்கள், 10 மடங்காக உள்ள 1000 அண்டம். ஒரு அண்டமே பெருசு, அந்த அண்டமை மாதிரி 10 மடங்கு பெருசான அண்டங்கள். அண்டத்துக்கு அண்டங்களில் அண்டத்துக்கும் அண்டம், அந்த அண்டங்களில் வசிப்பவர்கள் யாரு? அந்த அண்டங்களிலே தேவர்கள் இருப்பா, இந்த அண்டத்திலே மனுஷர்கள் இருப்பா, சில அண்டங்களே விலங்குகள் பட்டு இருக்கும், சில அண்டங்களே தாவரங்கள் இருக்கும், இல்லை எல்லாம் சேர்ந்தும் இருக்கும் முதலானது. இப்படியாக இந்த நாரபதம் இருக்கே, இந்த நாரபதம் எல்லா பதத்தினுடைய பொருளையும் அனுபவிச்சு. நாதபுரங்கிறது அண்டம் அண்டாந்தரங்கள் எல்லாத்தினுடைய சேர்க்கை தான் இந்த நாரபதம் என்பதாக அருளி செய்கிறார். இப்படி நாரபதத்தை அருளி செய்து மேலே அயன பதார்த்தத்தை அருளி செய்கிறார். நராணாம் அயனம் இல்லையா, நாராயணம்ங்கிறது நராணாம் அயனம் எஸ்எஸ்ஆகா. அப்போ இப்ப நாரபதங்கிறது இந்த எல்லா அண்டங்களும் சேர்ந்தது ஒரு நாரம் என்பதை நாரபதத்தை அருளி செய்தார். அடுத்தது அயனம். நாரா அயனம் இல்ல, அயனம் என்றது என்ன என்பதை அடுத்த சூத்திரத்திலே அருளி செய்கிறார். அயனம் என்றது இவற்றுக்கு ஆசிரியம் என்றபடி. அயனம் என்ன? இதுக்கு ஆசிரியம். ஆசிரியம்னா அதுக்கு சப்போர்ட். இந்த இவ்வளவு நரங்கள் இருக்கு நாராயண பதத்தால் சொல்லக்கூடிய நார சமூகங்களுக்கு ஆதாரம் எது என்பதாக, அதுக்கு ஆதாரம் அயனம் என்றது இவற்றுக்கு ஆசிரியம் என்றபடி என்பதாக அடுத்த சூத்திரத்திலே அருளி செய்கிறார். அதை நாளை தினம் பார்ப்போம். இன்னைக்கு 92 97 வரை, 92, 91, 94, 95, 96 5 சூத்திரங்கள் இன்றைக்கு பார்த்துக்கிட்டோம். அதாவது 92, அதாவது போகதசையில் ஈஸ்வரன் அளிக்கும் போது நோக்க வேணும் என்று அழியாதொழிகை. 93, அழுக்கைக்கு ஏது கீழே சொல்லித்து மேலும் சொல்லும். 94, இந்நினைவு பிறந்த போது கிருதகிருத்தியன், என் நினைவு இல்லாத போது எல்லா துஷ்கிருதங்களும் கிருதமகா, என் நினைவிலே எல்லா சுகிருதங்களும் உண்டு. இது இன்னைக்கே இருக்க பண்ணும் யஜ்ஞாதிகளும் பிராயச்சித்தாதிகளும் நிஷ்பிரயோஜகங்கள். இது தன்னாலே எல்லா பாவங்களும் போம், எல்லா பலங்களும் உண்டாம். அடுத்து 95, நாராயணன் என்றது நாரங்களுக்கு அயனம் என்றபடி. 96, நாரங்களாவன நித்திய வஸ்துடைய திரள். 97, அவையாவன ஞானானந்த அமலத்வாதிகளும் ஞானசக்தியாதிகளும் வாத்சல்ய சௌசீல்யாதிகளும் திருவேணியும் காந்தி சௌகுமாராதிகளும் திவ்யபூஷணங்களும் திவ்யோயுதங்களும் பெரிய பிராட்டியா தொடக்கமான நாச்சிமார்களும் நித்தியசூரிகளும் சத்திரசாமராதிகளும் திருவாசல் காக்கும் முதலிகளும் கணாதிபரும் முக்தரும் பரமாகாசமும் பிரகிருதியும் பக்தாத்மாக்களும் காலமும் மகதாதி விகாரங்களும் அண்டங்களும் அண்டத்திற்கு உட்பட்ட தேவாதி பதார்த்தங்களும் சொல்லி இந்த 97வது சூர்ணிகை முடிக்கிறார். மேற்கொண்டு நாளை தினம் 98 அயனம் என்றது என்ன, இவற்றுக்கு ஆசிரியம் என்றபடி என்பதை நாளை தினம் நாம் தெரிவிக்கலாம். கோதியுலகாசிரியன் கூறுகுலோத்தமதாதர் தேதில் திருமுனையாழ்வார் ஷடுங்குறவை மணவாளர் ஓதுமுகல் திருநாவேருடைய பிரான் தாதருடன் போத மணவாள மாமுனி பொன்னடிகள் ஒத்துவனே. வாரியுலகாசிரியன் வாழியவன் மண்ணுகளும்
வாழி உடும்பை என்னும் மாநகரம் வாழி மனம் சூழ்ந்த பேரின்பமல்குமிகு நல்லா இனம் சூழ்ந்திருக்கும் இருப்பு போது உடும்பை உலகாசிரியன் அருள் ஏது மறவாது எம்பெருமான் நீதி ஒடுவா சிறுநல்லூர் மாமலையோர் பாதம் தொழுவாருக்கு வாராது துய நமஸ்ரீ சேனாதாய நகர ஜென்மனை பிரசாத பரம் பிரசாத ரத்த பரம பிராப்திய வெங்கிரியதாரணே யோகீந்திர பதரே காமம் ததா காரியம் ராமானுஜம் பஜே श्रीनाथनारंभां नदीयां नवद्यनात्माजावेन्दां देवपरम्परां रामवदत्तैराणिजनायमेनि अस्मद्गुरो भगवतो जयसिन्धोः रामानुजशरणौ शरणं प्रपद्ये हिमच्चडादिग्रजिद्विराजसंविजामात्रमानगिरियोत्पदां च भक्तं चन्दयत्मसुतबोधसम्प्रवीणं रामानुजं यदिवरं गुरुमाश्रयामराशिमिच्चडादिराजिकृपावलम्बम् सौम्योपेन्द्रगगनाद्रिमुनीन्द्रभक्तं वेदान्तैकमसदीकरणप्रवीणं रामानुजं गिरिवरं ब्रह्माश्यामः வேலோகாச்சாரியார் ஜியர் திருவடிகளே சரணம்.